ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பகல் முழுவதும் கர்த்தரை எங்களது கிருபையாலும் பலத்தினாலும் வழிநடத்தி இந்த மாலை லித்தானிய ஆராதனையிலே உடைய சன்னிதானத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ளும்படி, ஜெபிக்கும்படி, உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவராயிலும் மகிமைப்படும் எங்களோடு கூட பேசும் நல்ல தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 125வது பாடலை பாடுவோம். ஒரு காயோ நெஞ்சமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 125 பாடுவோம். ஒரு காயோ நெஞ்சமே நீ குரு செய்தில் அந்த கரங்கால்கள் லானியேறி தீருமே நையுதே மண்ணுயிர் காய் தன்னுயிரை மாய்க வந்த மன்னவனாம் இந்நிலமெல்லாம் புறக்க இலகுரு சேவினார் தாகமின்றி நாவரண்டு தங்கவே நீர் பந்துவே ஏகவரம் கண்ணயந்து எத்தனையாய் ஏங்குறார் மூலகை தாங்கும் தேவன் மூன்று ஆணி தாங்கிடவோ சாவுவேளை வந்த போது சிலுவையில் தொங்கினார் வல்லமையை வெல்லவானம் விட்டு வந்த தெய்வம் பாராய் புல்லறிதோ நன்றி கேட்டு பூரமாகினாரோ. ஜெபம் செய்வோம். லித்தானியா பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் இன்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தம் மகிமே உள்ள திரித்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலைவேந்தும் இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வறுமத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் விபச்சாரத்திலும் மரணத்துக்கு எதிரான எல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சருதில் வரும் மரணத்திலும் நின்றும்
சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டலிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவரீருடைய பரிசுத்த வருடாவதான ரகசியத்தை நிமித்தமும் பரிசுத்த பிறப்பு பிரதி சேதனத்தை நிமித்தமும் முது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையை நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் முது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் தர்மையான மரணத்தை நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர் திறந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்தாவை வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுநரையும் ஆசீர்வதித்து அவர்களின் பரம ஞானத்தால் நடத்திட வேண்டும் என்று சிறந்த உறுதியான சிபாரங்களின் மேல் அமைய முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் பகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்திட வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழி நடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையுள்ள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமக்கு கற்பனையின்படி ஜாக்கிரதை நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்திருக்க வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானிகள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் மறுமையும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவேந்தி பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் நடைபெற்றவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து ஒரு பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு ஒரு பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும்.
உங்களுடைய ஜெபத்தை யாரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரங்களினாலும் சேதப்படாமல் இந்த பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதனும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபையை செய்தருளும். ஆமென். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விளக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்வோம். உமக்கு கனவும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் வாசில்லாத பரிசு நடக்க உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டி கொள்கிறோம். ஆமென். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சகல நல்ல ஆலோசனைகளுக்கும் சகல நீதியான கிரிகளுக்கும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை முதலியராக எங்களுக்கு தந்தர்களும் நாங்கள் உங்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாக இருந்து சத்துரு பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அவைகளோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபையை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தகாரங்களில் வெளிச்சம் தந்து இந்த ராத்திரி நேர சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டி கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறீர்கள் அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலும் சத்தியத்தை அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். பேசுவதற்காக அறிவிப்புகள். காலை சனிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு வழக்கம் போல காலை தியான ஆராதனை உண்டு. அதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு இந்த திருச்சபைக்கான உபவாச ஜெபம், இந்த மாதத்தினுடைய உபவாச ஜெபம் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்போடு நினைவுபடுத்துகிறேன். மாலை 6:30 மணிக்கு திரு மரியராஜ் அண்ணாத்தாய் அவருடைய வீட்டிலே ஜெப கூட்டம் நடைபெறும். அதிலும் கலந்து கொள்ள அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ச்சியாக ராஜாக்களை பற்றி தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் எசேக்கியா ராஜாவை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய 3 குணங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். முதலாவது அவர் ஆலயத்தை கட்டுவதிலே வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் என்று பார்த்தோம். 2வது எசேக்கியாவுடைய வாஞ்சை, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உடையவராக இருந்தார் என்று பார்த்தோம். 3வது அவருடைய பெருந்தன்மை, ஆசாரியர்கள் ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஆலயத்தையும் பரிசுத்தப்படுத்தினார். அதுக்கு தேவையான காரியங்களுக்காக தனது ஆஸ்தியில் இருந்து அவர் ஏராளமான பொருட்களை கொடுத்தார் என்று பார்த்தோம்.
இன்றைய தினத்திலும் நான்காவதாக அவருடைய காரியத்தை பார்க்கும்போது எசேக்கியாவினுடைய நம்பிக்கை. இவர் நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் பேரிலே இவர் என்ன செய்றாரு? நம்பிக்கையை வைத்தார். ஏனென்றால் இதற்கு பிறகு சில ராஜாக்கள் இவரை படையெடுத்து வருகிறார். உதாரணமாக அசிரிய ராஜா செனகரிப் என்பவர் முதலாவது என்ன பண்றாரு? இவர் மேலும் படையெடுத்து வர இருக்கிறார். இந்த 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். அது வாசிங்க. இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். இப்ப என்ன செய்றாரு? இந்த ராஜா செனகரிப் ராஜா என்ன செய்றாரு? இந்த தேசத்தை பார்க்கிறாரு. தேசம் பசுமையாக நன்றாக இருக்கிறது, நல்ல ஆட்சி நடக்கிறது, ஜனங்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அதில் பேய் தங்கிக் கொள்ள வேண்டும், அந்த ராஜ்யத்தை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆசை வந்தது நிமித்தமாக இந்த சனகரிப் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆட்களை அனுப்பி இந்த தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த நிலங்களை எல்லாம் எல்லா காரியங்களையும் பார்த்து வருவதற்காக தன்னுடைய சேனாதிபதிகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறார். இதை எசேக்கியா ராஜா கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாரு? அவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக என்ன காரியங்களை செய்ய முடியுமோ எல்லா காரியங்களையும் செய்கிறார். முதலாவது என்ன பண்றாருன்னா, துறவுகளை எல்லாம் அல்லது ஓடைகளை எல்லாம் நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து போட சொல்லுகிறார். ஏன்னா இங்க நல்ல தண்ணி நிறைந்த இடம். ஒருவேளை அந்த ஜனங்கள் தண்ணிகளை பருகி நல்லா இருக்க இங்கேயே உட்கார்ந்துடக்கூடாது. அதனால நம்ம எழுச்சுவோம். முதலாவது இந்த ஊற்றுக்களை எல்லாம் தூர்த்து போடும் என சொல்லி இவர் என்ன செய்யறார்? தன்னுடைய ஆட்களை எல்லாம் போடுற பராக்கிரமசாலிகள் எல்லாம் போட்டு அவருடைய சேவர்கள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கேட்டு அவங்களும் ஜனங்களும் இவருக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதன் மூலமாக அநேக ஊற்றுகளையும் அதன் மத்தியில் ஓடக்கூடிய ஓடையும் தூர்த்து போட்டார்கள் என்பதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் கோட்டைகளை பலப்படுத்தினார், மதில்களை பலப்படுத்தினார். எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கும் அந்த இடத்துல பார்த்து கொத்தளங்களை எல்லாமே சரி பண்றார். தாவீதின் கோட்டையை சரி பண்ணுகின்றார். ஒவ்வொரு பகுதியும் இந்த எருசலேம் இந்த நகரத்தை சுற்றி இருக்கிற எல்லா மதில்களையும் கோட்டைகளையும் பலப்படுத்துகின்றார். அதே போல அநேக ஆயுதங்களையும் கேடகங்களையும் வாங்கி வைக்கிறார். ஒருவேளை படைக்கு வந்தால் அதை சமாளிப்பதற்காக எல்லா காரியத்தையும் செய்ததோடு மட்டுமல்லாமல் எல்லா படைத்தலைவர்களும் கூப்பிட்டு அழைத்து அவர்கள் இருக்கிறாரு. அவங்களுக்கு தைரியம் ஊட்டுகிறார். ஒருவேளை நீங்க பயந்துறாங்க, அவங்க நம்ம மீது படையெடுக்க வந்தாலும் அவர்களை காட்டிலும் நம்மிடம் இருப்பவர்கள் அதிகமான பேர். அதனால நீங்க என்ன செய்யுங்க? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று அவர்களை எல்லாரும் என்ன செய்யறாரு? இந்த ராஜா எசேக்கியா ராஜா தைரியப்படுத்துகின்றார். பயப்படாதுங்க. அவங்க மாம்ச புயல் சொல்றாரு. வசனத்துல வாசிக்க 8ஆம் வசனத்துல பாருங்க. அவனோடு இருப்பது மாம்சம் புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அப்ப அவங்க நம்ம எதிர்த்து வரக்கூடியவர்கள் மாம்ச புயம் உள்ளவர்கள். ஆனா நம்மளுடைய யாருக்க ஆண்டவர் இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன செய்ய? பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அவர்கள் எல்லாரும் நினைச்சாரு நல்ல பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா, இந்த எசேக்கியாவுக்கு எழுத்தாங்கள அவங்க படைகளை கொண்டு அவர் சனகரிப் முழு சேனையுடன் நினைச்சாரு வராரு. முழு சேனையுடன் படையெடுத்து இங்க நினைச்சாங்க முற்றுகை போடுகிறார்கள். முற்றுகை போட்டதையே இவர் கேட்டு நினைச்சாரு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க போறாரு. போய் நினைச்சாரு அங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிங்கறத நல்லா தெரிந்து இவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய அல்லது ஏசியா தீர்க்கனுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார். இவர் ரெட்டு உடுத்தி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ரெட்டு உடுத்தி ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. எல்லா ஜனங்களும் மூப்பர்களும் பராக்கிரமசாலிகளும் வராங்க. அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க ஏசியா தீர்க்கனை போய் பார்த்து நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க, அவருக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரிடம் அனுப்பி வைக்கிறார். இப்ப ஏசாயாவும் இந்த எசேக்கியாவும் ஆண்டவரை நோக்கி அபயம் அடிக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. போன ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏசாயாட்ட போய் நடந்த சங்கதிகளை சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எசேக்கியா என்ன சொல்றாருன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 19. அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து வெட்டுடுத்திக் கொண்டு கட்டிட ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய போதும். அப்ப என்ன சொல்றா? அவர் என்ன சொல்றாரு? இந்த நாள் எனக்கு நெருக்கத்தின் நாள்,
கண்டிதத்தினுடைய நாள், தூசணத்தின் நாள் அல்லது அருவருப்புகளின் நாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த எசேக்கியா சொல்லி 3வது வருஷத்துல வாசிங்க. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அவர் தன்னுடைய வருத்தத்தை சொல்றாரு பாருங்க, பிள்ளை நோக்கி இருக்கிறது ஆனால் பெறுவதற்கு சில பலன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அனுப்பி வைக்கிறார். இங்க என்ன பண்றாருன்னா, இந்த சனகரிக்கு அனுப்பப்பட்ட ரப்சாக்கே அப்படிங்கிற அந்த சேவகர் தான் எல்லாரையும் பயமுறுத்துகிறார். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அங்கிருந்து செய்திகள் சொல்லி அனுப்புறாரு. 8வது வருஷத்துல 6வது வருஷத்துல இருக்கும், பயப்படாதீங்க, நீங்க அவனுக்கு நினைச்சு வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவர் உங்க தேசத்துக்குள்ளேயே வரமாட்டான்னு சொல்றாரு. 3 காரியங்களை சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. முதலாவது பயப்படாதீர்கள், 2வது ஒரு செய்தியை அவனுக்கு நான் கொடுப்பேன், அவன் அப்படி திரும்பி போயிடுவான்னு சொல்றாரு. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3வது அவனை ஒரு பட்டயம் என்ன செய்யும், உருவி போகும், செத்து போவான்னு சொல்லி இந்த 3 சங்கதிகளையும் சொல்றாரு. அந்த சங்கதி வந்து இங்க எசேக்கியாவுக்கு வந்துருச்சு. ஆனா சனகரிப்பு நினைச்சல திரும்பவும் அவர்களை பயமுறுத்தினான். அதே போல வந்து அவங்க நினைச்சுனா அவங்களுக்கு ஏதாங்களை பேசி மீண்டும் அந்த நாட்டின் மீது தன்னுடைய படையிலே அனுப்பி அவர்களை எல்லாருமே பயமுறுத்துறாங்க. அப்போ பயமுறுத்துறவர்களுக்கு இவர் ஆனாலும் சேர்ந்தாரு, தைரியமா இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு பக்கம் வந்து அவருக்கு கொஞ்சம் பயம்தான். ஜனங்களை எல்லாத்தையும் சரிப்படுத்தாரு, கோட்டைகளெல்லாம் சரி பண்றாரு, துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டுட்டாரு, அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஏசாயா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நீ பயப்பட வேண்டாம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் நினைக்கிறாரு, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய 5வது குணம் என்று சொல்வதாக இருந்தால் எசேக்கியாவுடைய ஜெபம் என்று சொல்லலாம். அவர் ஜெபம் சொல்றாரு. இந்த சனகரிப்பு என்ன பண்றான், நிருபத்தை எழுதி திருப்பி கையில கொடுத்து விடுறான் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல இருக்குது. அந்த லெட்டர்ஸ், அந்த நிருபத்தை வாங்கி அதை விரித்து பார்த்து ஆலயத்தின் பிரகாரத்தில் கொண்டு வைத்து நிற்கிறாரு, ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனம் பாருங்க. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விதித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மற்றும் வாசகனுட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அந்த 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15லிருந்து 19 வரை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஜெபம் இருக்கும். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்ப இவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு முதலீடு எதனாலும் கேட்டு கேட்டு செய்கிறார். தனக்கு ஒரு நிருபம் வந்திருக்கு எதிராளிகிட்ட இருந்து, அவர் உடனே என்ன பண்றாரு, வாங்கி ஆலயத்துல போய் ஜெபிக்கிறார். அந்த 15வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கும். 19வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த இக்கட்டில் இருந்து என்ன சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதை ஏசாயாவுக்கும் தெரியப்படுத்துகிறார். அதில் ஏசாயா அவர் சொல்லுகிறார், தேர்வுகிறார், நீ ஒன்றுமே என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, அவன் வந்த வழியே என்ன செய்வான், அப்படியே திரும்பி போயிடுவான். அவனுக்கு என்ன நடக்கும் என்பது 32வது வசனத்தில் இருக்கு. சனகரிப்புக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவருங்கிற காரியம் அங்கே இருக்குது. அவன் தன் வழியிலே போவான் என்பதாக 33வது வசனத்திலையும் இருக்கும். அப்ப அவன் தேவனை நோக்கி இந்த 2 பேரும் அபயம் விடுகிறார்கள். யார், ஏசாயாவும் எசேக்கியாவும் தேவனை நோக்கி அபயம் விட்டார்கள். 2 நாளாகும் 32:20 பாருங்க. அபயம் விட்டார்கள். ஆண்டவர் நோக்கி கேட்கிறாங்க, தெரிஞ்சு கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி ராத்திரியிலிருந்து இன்றைக்கு என்ன நைட்டு இரவு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் என்பதாக சொல்லி 35வது வசனத்துல தூதனை அனுப்பினார். அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, இருக்கிற சகல பராக்கிரமசாலிகளையும் அதனுடைய தலைவர்கள் சேனாதிபதிகள் எல்லாரையும் இருக்கிறாங்க கொண்டு போடுகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த இரவுல மட்டும் 1,10,000 பேர் சங்கரிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் இதை செய்தார். காலையில் எல்லாரும் எழுப்பி பார்த்தா எல்லாம் பணமா கிடக்குது. இப்ப என்ன நடக்குது பாருங்க. இந்த சங்கதிக்கு பாருங்க 36வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு
திரும்பி போய் நினைவையில் இருந்து விட்டான். அங்கு போயிட்டான், அவனுடைய சொந்த ஊர் நினைவேக்கு போயிட்டான். இருக்கிற சம்பவத்துல பார்த்து இனி ஒண்ணு நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச போறான். அதே இது பாருங்க நாளாகமத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 நாளாகமம் அந்த 21ஆவது வசனத்துல பாருங்க. அவர் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் வதம் பண்ணினார். அப்படியே சனகரில் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினார். சனகரில் செத்த முகமாய் போட்டிருப்பார். ஏன்னா அந்த ராஜாக்கள்ல வந்து அவன் திரும்பி போனான் இருக்கும். இங்க 2 நாளாகமத்துல சொல்லியிருக்கு அவன் செத்த முகமாய் போனான். நேர போய் வீட்டுல உட்காரல, அங்க போய் என்ன பண்றான், அவனுடைய தெய்வத்தை கும்பிட போறான். நீங்க இந்த 27ஆவது வசனத்துல பார்க்கலாம். அங்க இருக்கு அவன் வந்து என்ன செய்றான், நிக்கோசின் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை என்ன செய்றான் அவன் கும்பிட ஆரம்பிக்கும் போது அவனுடைய குமாரர் 2 பேர் வராங்க. ஒருத்தர் வசனம் கூட வாசிக்கல. 27ஆவது வசனத்துல வாசிங்க. 2 ராஜாக்கள் அதற்கு அசீரிய 19. ராஜா, நீங்கள் அங்கேயிருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவரை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்தில் தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவுள் என்று கட்டளையிட்டான். இந்த 2 ராஜாக்கள் 19, 27. தன் தேவனாகிய மிஸ்போபின் கோவிலை பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்ரமெலேக்கும் சரேசேரும் அவனை பட்டயத்தினால் கொத்து போட்டார்கள். ராஜா என்ன போதும், ராஜா என்ன செய்றாரு, தன்னுடைய கோயில போய் அந்த நிக்கோசிங்கிற கோயில போய் அவன் பிரார்த்தனை பண்ணிக்கிற நேரத்துல அவனுடைய குமாரர்கள் தான் வராங்க 2 பேர். ஒருத்தர் பேர் வந்து அத்ரோ லேமேக்கு, இன்னொருத்தர் பேர் சரே சால். அவன் வந்து என்ன செய்றான், 2 பேரும் சேர்ந்து அவனை கொன்று போடுகிறார்கள். அப்ப ராஜாவுடைய அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளே அவனை என்ன செய்றாங்க, கொன்று போடுறாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் காரியத்தில் நம்ம எப்படி இருக்கோம், ஆலய காரியங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம எப்படி முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், அதை நம்ம நினைச்சிடும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அது நமக்கு விரோதமாக பேரலாம், அல்லது நம்ம சபைக்கு விரோதமாக பேரலாம், அல்லது நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக பேரலாம். அதில் நம்ம நினைச்சிடும் ரொம்ப கவனமாக இருக்கு. ஒருவேளை அவை மனிதர்களை கொண்டு கூட நம்மகிட்ட ஏதாவது பேசலாம், நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு, அல்லது நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னாகும் 35:34. The Lord says, do not defile the land where you live and where I dwell. Numbers 35:34. அப்படிங்கிறதால நம்ம சாத்தான் நம்மளை என்ன செய்யலாம், பயப்படுத்த நேரிடும். ஒருவேளை அவன் ஏதோ நமக்கு வியாதிகளை கொண்டு வரலாம், நம்ம விசுவாசத்தை குறைக்கலாம். ஆனால் நம்ம நினைச்சிடும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு கிரியை செய்தாரோ அதே போல ஆண்டவர் நம்மளுக்கும் கிரியை செய்வார். சில ஆட்கள் வந்து ஆலயத்தை நல்ல நேசிப்பாங்க, ஆனால் ஆலயத்துக்கு ரொம்ப வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு. அந்த ஊரில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலயத்தை ரொம்ப நேசிப்பாங்க. வருஷம் நல்ல வெளியடிச்சு நல்ல ஒன்றையடிச்சு அந்த சபை மக்களே செய்வாங்க. ஆட்கள் கூட ரொம்ப விடமாட்டாங்க. எல்லா காரியங்களும் அவங்களே செய்வாங்க. ஒவ்வொரு பொருளாக சுத்தம் பண்ணி அவ்வளோத்தையும் வெளியே எடுத்து அவ்வளோத்தையும் சுத்தம் பண்ணி உள்ள கொண்டு வச்சு எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆலயத்தை நேசிப்பாங்க, ஆனால் ஆலயத்துக்கு ரொம்ப வரமாட்டாங்க. நேற்று நைட்டு பிரேயர் நிறைவேறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. உபதேசர் போக 2 அல்லது 3 பேர் தான், அதுக்கு மேலே யாரும் வர்றது கிடையாது. சண்டே சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரமாட்டாங்க. அதுவும் வந்துட்டு ஒருவேளை 10-9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், அவங்க கிணக்கு 10 மணி ஆகிட்டு அவங்க மணி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் ஆலயத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க, ஆனால் ஆலயத்தில் உள்ள நடக்கக்கூடிய காரியங்கள் எடுக்கிறதுல நேசிப்பது கிடையாது. ஏதோ கடம்பரைக்காக வரணும் போனேன், நல்லா நடக்கும். மற்றெல்லாம் நடக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு, டெய்லி சாப்பாடு நடக்கும். ஒவ்வொரு இந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்ன இருக்கும்.
அந்த மாதிரி நடக்குமே தவிர ஆலயத்து காரியங்களை யோசிக்கிறது இல்லை. அல்லது ஏதோ ஒருத்தர் பிரசங்கர் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டாருன்னா அவர் இன்னும் கூடாதுன்னு இருக்கணும். அவர் கூடக்கூடாது, அவர் செய்தி செய்தி இதுதான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அந்த காரியங்களை குறித்து அவங்க ரொம்ப நினைச்சதுல யோசிக்கிறது இல்லை. அதே போல நாம் நினைச்சிடும் இந்த எசேக்கியாவை போல நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்வார். என்ன காரியமாக இருந்தாலும் சரி நம்ம குறையில ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், அதை அவருடைய கிரியின் மூலமாக நம்மளுக்கு செயல்படுத்துவார். ஆறாவதாக இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு தேவன் தந்த சுகம். இந்த எசேக்கியா ஆண்டவருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இவன் என்ன பண்ண எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு போகிறான். இந்த காரியங்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இவன் வந்து வியாதிப்பட்டு போறான். அப்ப இந்த ஏசியா தீர்க்கதரிசி அவன்கிட்ட வந்து ஒரு வீட்டு காரியங்களே நீர் சரிப்படுத்தும், நீர் மரித்து போய் இறந்து விடுவீன்னு சொல்றான். உடனே இந்த எசேக்கியா ஆண்டவர் நோக்கி செவ்வறு பக்கமாக திரும்பி நின்று அழுது துடிக்கிறார். ஆண்டவரே, நான் நல்ல காரியங்களை செய்தேனே, நான் உண்மையும் மகா உத்தவமாக இருந்தேனே, பார்வைக்கு நலமானதை செய்தேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நினைச்சா தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்து 5வது வசனத்துல பாருங்க, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார். 3வது வசனத்துல தான் சொல்லியிருக்கோம். அவர் வந்து என்ன செய்றார், அழுது ஜெபிக்கிறார். அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போது ஏசாயா தீர்க்க சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வெளிப்பக்கமா முற்றத்துல போயிட்டு இருக்காரு. பாதி மட்டும் போதுக்கு முன்னால ஆண்டவர் திரும்பவும் ஏசாவை கூட்டி சொல்றாரு, அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், அவருடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவருடைய கண்ணீரை கண்டேன், நீ போய் செய்ய சொல்லு, 3 நாள்ல வந்து சுகமாயிருமா என்பதை அவனுக்கு சொல்லு என்று சொல்ல உடனே ஏசாயா மறுபடியும் திரும்பி வந்து அவர்கிட்ட சொல்றார், 3ஆவது நாளில் நீ ஆலயத்துக்கு பேர்வா, ஆண்டவர் சொல்றார் உனக்கு 15 வருடங்களே என்ன செய்வார், கூட்டி கொடுப்பதாக சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, அசுரியனுடைய ராஜாக்களுடைய அந்த யுத்தத்துக்கு வருவதற்கு நான் உனக்கு ஆதரவாக எந்த பிரச்சனையும் உனக்கு சுற்றி ஏற்படாது, நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்றார். அப்ப இந்த எசேக்கியா கேட்கிறாரு, இதெல்லாம் நடக்கும் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார். நான் 3ஆம் நாளில ஆலயத்திற்கு போவே எனக்கு 15 வருடங்களே ஆண்டவர் கூட்டி தந்துருன்னு சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது 36ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்கலாம். அதே போல 4ஆம் பார்க்கலாம். அப்படின்னு சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த சாயையை சாயையை 10 பாகம் உனக்கு முன்னிட்டு போகணுமா அல்லது 10 பாகம் பின்னிட்டு போகணுமான்னு கேட்கிறார். அப்ப இவர் சொல்ற எசேக்கியா, முன்னிட்டு போறது ரொம்ப ஈஸி, ஆனா எனக்கு என்ன சொல்லணும், 10 பாகம் பின்னிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருக்கு அது அருளப்படுகிறது. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆகாசனுடைய காரியங்கள் அவர் அந்த சூரிய கடிகாரத்தை செஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த கடிகாரத்தை பற்றி சொல்லப்படுது. அதனுடைய சாயை வந்து 10 பாகம் பின்னிட்டு திரும்பவுக்கு இவர் கேட்கிறாரு. அதே போலவே அவருக்கு பின்னிட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தை வந்து 9ஆம் வசனத்துல வாசிக்க 9ஆம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றார். போதும். அப்ப அவங்களுடைய வாழ்நாளுக்கு 15 வருடம் ஆண்டவர் என்ன செய்றாரு, கூட்டி கொடுக்கிறார். அதுக்கு ஒரு ஏசாயா தீர்க்கன் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அந்த குழவின் மேல் வைத்து 10 போட்டு அவனுக்கு சுகமானது என்பதாக இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அநேக நேரங்களில் வந்து இவருக்கு எல்லாம் நல்ல காரியமாகவே நடக்குது. ஏன் இவருக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லது 15 வருடங்களை ஏன் கூட்டி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல நம்மளுக்கு. முதலாவது இவன் என்ன செஞ்சான், ஆலயத்தை சுத்திகரித்தான். தான் ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலே ஆலயத்தை நன்றாக சுத்திகரித்தான். அது முதலாவது பிளஸ் பாயிண்ட். 2வது 15 வருடங்களாக பஸ்காவை ஆசரிக்கிறான். அவனுடைய வாஞ்சை அது, எப்படியாவது பஸ்காவை ஆசரிக்கணும், எருசலேமுக்கு எல்லா மக்களும் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு அடுத்த எண்ணம். அதனால ஆண்டவர் அவனை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். அதே போல 3வது ஆசாரியர்களையும் ஆலயத்தையும் இருக்கிறான் பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ஆஸ்தியில் இருந்து இருக்கிற அவனுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறார். அதே போல இருக்கிற ஆண்டவருடைய
பந்தி, ஆலயத்தினுடைய பந்திகளில் பங்கு சேர வைப்பது அவனுக்கு வேலை. இந்த காரியங்களினால அவனுக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்ட அவனுடைய நன்மையான காரியங்களை வைத்து ஆண்டவர் அவனுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். கடைசியாக இவருடைய இவருடைய குலங்களில் நாம் பார்த்தால் 7வது எசேக்கியாவிற்கு மனமேட்டிமை வந்தது. அது வரைக்கும் நல்லா இருந்த ஒரு நபர் மனமேட்டிமையானார். வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 2 ராஜாக்கள் 32ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க. 2 நாளாகமம் 32:22. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிபின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்துறாரு. அது மட்டும் இல்ல, அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், மகா ஆஸ்தியையும் கொடுக்கிறார். அதே போல வந்து இவன் செய்வது எல்லாமே ஆண்டவர் வாய்க்கை செய்கிறார். ஆண்டவருக்கு ஆண்டவர் பக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் அவருக்கு நடக்குது. அதுலேயும் பாருங்க, அநேக ஜனங்களுக்கு இவன் மேற்பட்டவனாக இருந்தான். அநேக மக்கள் வந்து இவனுக்கு காணிக்கைகள், உச்சிதமான பொருட்கள், வெள்ளி, தங்கம் ஒவ்வொன்றா கொண்டு கொடுக்குறாங்க. இவன் பண்டக சாலையில் நிரம்பி வழிகிறது. அது போதாதுன்னு சொல்லி பாருங்க வசனங்கள் 2 ராஜாக்கள் 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பாருங்க. 2 ராஜாக்கள் 32:30. என்ன பண்றாரு, ஒரு ஆற்றுல ஒரு அணையை கூட கட்டுறாரு. எல்லா வசதியும் இருக்கு, பண்டக சாலை எல்லாம் இருந்தது. ஆனா 25வது வருஷத்துல பாருங்க, மனம் மேட்டிமையாயினாகும் அப்படின்னா பெருமை அவனுக்கு வந்துருச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இது ஒருவேளை தெரியாம கூட அவன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, ஆண்டவர் அவனை சோதிப்பதற்காக அனுமதித்தார். நீங்க வாசிங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி படிக்கலாம். அந்த 2 நாளாகவும் பாருங்க, 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்க. தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்டு அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக தேவன் அவனை கைவிட்டார். என்ன நடக்குன்னா, பாபிலோன் ராஜா என்ன பண்றாரு, இவர் வியாதிப்பட்டு இருக்கிற நேரத்துல நிறைய நிருபங்களையும் அனுப்பி, வெகுமானங்களையும் அனுப்பி எல்லாம் இவருக்கு அனுப்பி வைக்கிறார். இப்போ அந்த பாபிலோன்ல இருந்து தேசத்தில் உள்ள சேனாதிபதிகள் எல்லாம் வந்து இந்த தேசத்தை பார்வையிடுறதுக்காக வர்றாங்க. வந்த அவர்களை இவர் உபசரித்து தன்னுடைய எல்லா அரண்மனையிலும் எல்லா இடத்தையும் காமிக்கிறார். பொக்கிஷங்களை காமிக்கிறார், அரண்மனையில் என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் காட்டிட்டார். அப்போ வந்து ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கள் வந்து கேட்கிறார், இங்க வந்தது யார், எதற்காக வந்தாங்க, நீ அவர்களுக்கு என்ன செய்தார் அப்படி என்பதாக ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய கர்த்தர் நான் செஞ்ச வந்தவங்களுக்கு என்னுடைய அரண்மனையுடைய எல்லா காரியங்களையும் நான் காமிக்கிறேன். பொக்கிஷ சாலையை பார்த்தாங்க, அரண்மனையை பார்த்தாங்க, நான் அவர்களுக்கு எதையும் சில மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் காட்டுகிறேன்னு சொல்றாரு. அப்பதான் ஏசாயா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேடு, உங்களுக்கு எழுது பிரச்சனைன்னு சொல்லி. ஒருவேளை அதுவரை எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட கேட்ட இந்த எசேக்கியா இந்த காரியத்தில் மனமேட்டிமையோட நம்ம பார்க்க வரான். அதனால தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் அவர் காட்டுறாரு. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கல. சரி, ஏசாயா தீர்க்கதரிசியாவது கேட்டிருக்கலாம், அவர்கிட்டையும் கேட்கல. ஒருவேளை ஆண்டவரை பற்றி ஒருவேளை சொல்லி இருந்தால் இந்த பாபிலோன் ராஜா அப்படியே திரும்பி கூட பேர்ந்திருப்பாரு. எதையும் சொல்லாம தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டதுனால ஆண்டவருடைய கோபம் ஏற்பட்டது. 16வது வசனத்துல பாருங்க. அப்படி எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உங்கள் வீட்டில் உள்ளதிலும் உமக்கு நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். உங்க குமாரரை நினைச்சவங்க அங்க போய் வேலைக்காரமாக இருப்பாங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அடுத்த வருஷத்துல இருக்கும், குமாரர்கள் சிலர் வேலைக்காரர்களாக பாபிலோனுக்கு நினைச்சுவாங்க போவாங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கோபம் ஒரு செட்டி பண்றாரு. ஒருவேளை அந்த காலத்துல நம்ம பார்த்துருப்போம், ஆபிரகாம் காலத்துல ஒரு நாள் ஆண்டவர் அவனை சோதிக்கிறாரு, தன் மகனை கேட்கிறாரு, அவன் மனமும் வந்து கொடுத்தான், அது ஒரு சோதனை. ஆனா இவருக்கு ஏற்பட்ட சோதனை பாருங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு சோதனை கொடுத்தார். கடைசியில் என்ன நடந்ததுன்னா,
பாபிலோனுடைய எல்லா பொருள்களும் வீட்டில் ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் அவங்க எடுத்து செஞ்சு போயிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க என்று சொல்லிக்கிட்டார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்காக நாம் எதை செய்கிறோம்? ஒருவேளை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை விட்டு விட்டாருன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது, அல்ல ஆண்டவர் மேல நம்ம கோபப்படுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? இமைப்பொழுதே கைவிட்டாங்க நம்மளே உடனே சேர்த்து கொள்வார். அந்த இது நமக்கு வந்துட்டாலே போதும். அப்ப நம்ம நினைச்சோம் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். என்னவாக இருந்தாலும், நன்மையான காரியமாக இருந்தாலும் தீமையான காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே உங்களுக்கு சொல்லிடுறாரு, ஒரு தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கு. நம்ம ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் தலையிலிருந்து ஒரு மயிரோட கீழே விடாதுன்னு சொல்றோம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். ஆனா எசேக்கியா என்ன செஞ்சான்? அப்படி இல்லாமல் தன்னுடைய மணல் வேட்டியை காட்டிவிட்டான். கடைசி நாட்களில் பாருங்க, எசேக்கியா ராஜா தன்னுடைய மரித்த பின்பு பிரதான கல்லறையில் இவனை கொண்டு வைத்தார்கள். எல்லா ஜனங்களும் அவரை கனம் பண்ணினார்கள். 21வது வசனத்துல பாருங்க, எசேக்கியா தன் ராக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவான ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? அவரை கனம் பண்ணினார்கள். பிரதான கல்லறையில் கொண்டு வைக்கப்பட்ட. ஏன்னா எசேக்கியா ராஜா வந்து ஒரு நல்ல மனிதன் தான். ஆனா ஆண்டவர் அனுப்பப்பட்டு ஆண்டவர் அனுமதிச்ச ஒரு காரியத்துல மட்டும் தவறுதலாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்கல, தானே ஒரு முடிவு எடுத்தான். அதனால அவனுக்கு பிரச்சனை வந்தது. அப்ப நாம என்ன சொல்றோம்? இந்த எசேக்கியாவை போல ஆண்டவரோடு நம்ம கேட்டு கேட்டு செய்தால் ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் நமக்கு வாங்கி பண்ணுவார். ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க தெரியாமல் கேட்டா கூட அவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு சரி பண்ணி கொடுப்பார். நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆஸ்திகளை கொடுப்பார், நம்ம பிள்ளைகளுக்கும் வாழ்வை கொடுப்பார். அப்ப ஆண்டவரோடு நாம் சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் தான் நம்மளுக்கு துணை, ஆண்டவர் தான் எல்லாம் நம்ம நினைத்திருந்தால் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம தவறுகிற பட்சத்தில் தான் நமக்கு பிரச்சனை. அது எதுவாக இருந்தாலும், தப்பாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்ம எழுதுவார், ஆசீர்வதிப்பார். ஆமாம். ஜெபம் செய்வோம். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை அர்ப்பணிப்போம். எது நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட வந்து, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மை விட்டு விலகாதவர். ஆகவே பயப்படாது கர்த்தரை சார்ந்து அன்றைய ஒரு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்து வழி நடத்தும் என்று அர்ப்பணித்து ஜெபிப்போம். தீர்க்கதரிசி அதான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, எனக்கு விரோதமான வந்த காரியம் எல்லாம் திரும்பிட்டு போகும்படி அந்த கட்டளையை கர்த்தர் தந்திருக்கிறார். அவைகள் எல்லாம் அழிந்து போகும் என்கிற கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3 காரியங்கள் அறிவிக்கிறார். அதே போல அமிதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். நமக்கு விரோதமான அநேக பலவீனங்கள், அநேக போராட்டங்கள், அநேக இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து பயப்படாமல் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அதே போல அவைகள் எல்லாம் திரும்பி போகும்படி செய்வார். இழந்த பலன் நமக்கு உண்டு, இழந்த ஆசீர்வாதங்கள் உண்டு, இழந்த வளர்ச்சி, தொழிலின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், கையின் பிரயாசத்தின் காரியங்கள் திரும்ப அளிப்பார். அநேக எல்லா காரியங்களும் திரும்பி போகும். கர்த்தர் அநேக நன்மையானதை நமக்கு திரும்பி தருவார். அதே போல நம்ம உருவான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போடுவார். தீர்க்கதரிசிக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை பிடித்து ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் இதே போல கர்த்தர் காரியங்கள் நடப்பி தருவீராக. ஆண்டவரை 15 வருடத்தை கூட்டி கொடுத்தவர், ஆலயத்தை நேசித்து நிமித்தமாய், உமக்கான காரியம் செய்த நிமித்தமாய் அவருடைய ஆயுளை பெருக செய்தவர், எங்கள் காரியங்களிலும் அப்படி செய்யும் என்று உன்னதமான தேவ சமூகத்தில் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளைக்காக நன்றி. எழுத்தாணி ஆறுதலை பங்கு பெறும்படி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவரை நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் தியானித்து பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் ஒவ்வொன்றாயும் சமூகத்திற்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தபடியாக ராஜாவுக்கு ஏற்ற அநேக கனமான காரியங்கள் உண்டு. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவை தருவீராக. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கவும் அவருக்கான காரியங்கள் இன்னும் வாஞ்சையாய் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஊழியத்தின் காரியங்கள், ஊழியத்திற்கு அடுத்த காரியங்கள், ஆலயத்திற்கு அடுத்த காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு வாஞ்சையை கர்த்தர் எங்களுக்குள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசாரிகளை பரிசுத்தப்படுத்தவும், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தவும், பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து ஆசரிக்கவும், இன்னும் கர்த்தருடைய பந்தியிலே
எல்லாரும் சேர்க்கப்படுவோம். அதிகமாய் பிரயாசப்பட்ட இந்த மனிதனை போல ஆண்டவரே நாங்களும் அதிகமாய் பிரயாசப்படுவதற்கு தேவரீர் கிருபை செய்திருவீராக. உமக்காக அநேக காரியத்தை வைராக்கியமாய் செய்ய தேவரீர் எங்களுக்கு பலப்படுத்துவீராக. இந்த கிருபை எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். அநேக வருத்தத்தின் காரியங்கள், அநேக பலவீனப்படுத்துகிற காரியங்கள், அநேக எங்கள் வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வருகிற காரியங்கள் எங்களை சூழ்ந்து, குடும்பத்தை சூழ்ந்து இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த காரியங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கலாம், வேலை ஸ்தலத்தை குறித்த அநேக உபத்திரவத்தின் காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன். ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை மாற்றி திட நம்பிக்கையை கர்த்தர் தருவீராக. பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுவீராக. சர்வ வல்லவர் எங்களோடு இருக்கிறபடியால் ஒரு வழியாய் வருகிற அநேக சத்துருக்கள் 7 வழியாய் திரும்பி போகும்படி அதிகாரமுள்ள தேவன் அந்த கட்டளையை கொடுத்து ஆண்டவரே எங்கள் விரோதமான அநேக பலவீனங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் திரும்பி போக பண்ணுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப சுகபலனை அளிப்பீராக, நன்மைகளை திரும்ப அளிப்பீராக, ஆசீர்வாதமான வாழ்வை திரும்ப அளிப்பீராக. விரோதமான உருவான தடைகளை கர்த்தர் உடையை தருவீராக. அவைகள் இல்லாதபடி எங்கள் விரோதமாய் உருண்டு வருகிற அநேக கற்களை கர்த்தர் தகர்த்தெறிவீராக. நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஏனென்றால் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கிறோம். எங்களோடு இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர். ஆகவே உங்களை கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த ராஜாவை போல எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சீர்படுத்தி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய கர்த்தாவை உதவி செய்வீராக. நீ மரித்து போவாய் என்று சொன்ன போகிறதும் கூட உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே பார்வைக்கு செம்மையானதை செய்வதை நினைத்திருளும் என்று வேண்டிக் கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையும் பார்வைக்கு முன்னதாக செம்மையானதா இருக்கத்தக்க கர்த்தாவே கிருபை செய்திருவீராக. ஒவ்வொருவரையும் அமிதமாய் ஆசீர்வதித்து இந்த கிருபையினால் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே செல்லும்படி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க, ஒரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யுங்க. தேவ சமாதானம் இருந்து பெருகட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. இம்மானுவேல் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே அதனால் நீ வீழ்த்தியாகுமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.